ஹாய், டுடே சண்டே. என்ன சமையல் பார்க்கலாமா? வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா கறிவேப்பிலை போட்டிருக்கேன். 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டாச்சு. நல்லா வதக்கும் போது இதில் கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கறி மசாலா பவுடர் கொஞ்சம் போடுறேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி பவுடர் கொஞ்சம் போடுறேன், சில்லி பவுடர். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பசை மேலே வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணும். தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ எறா எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வாசம் போய் நல்லா எண்ணெய் பசை வந்துடுச்சு. ஸோ இந்த பதத்தில் எறா மேலே போடுறோம். போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். ஸோ நல்லா கிளறி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். எறாவுலேயே நிறைய தண்ணி இருக்கும், நிறைய தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த தக்காளி அரைச்சி வச்ச தண்ணியில் லைட்டாக இருந்துச்சு. ஸோ அதை கலக்கி மட்டும் ஊற்றிருக்கேன். நல்லா கொச்சு நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இந்த பதத்தில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான எறா தொக்கு ரெடி. நல்லா கலரி விட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே சமையல் என்ன தெரியுமா? எறா பிரியாணி, எறா தொக்கு, வெங்காய பச்சடி, முட்டை. பார்த்தாலே சூப்பராக இருக்குது. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க.